ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இந்தியா சாம்பியன்ஸ் டிராஃபி 2025க்கான ஸ்குவாடை வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ், இன்னைக்கு 12:30 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னது இழுத்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா போயிருச்சு. 2:30 மணி வரைக்குமே போயிருச்சு. அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ்ஸை சந்திச்சாங்க அஜித் அகர்கர் அண்ட் ரோஹித் சர்மா. ஸ்குவாடை பத்தி நம்ம பேசிடலாம். அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்ல தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா கேப்டன், சுக்மன் கில் வைஸ் கேப்டன், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சமி, ஹர்ஷதீப் சிங், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியோட ஸ்குவாட். அண்ட் இதை தாண்டி இங்கிலாந்துக்கான அந்த ஓடிஐ சீரிஸ் விளையாட போறாங்கல்ல, அதுக்கும் சேம் ஸ்குவாட் தான். ஆனா ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும் அது விளையாட மாட்டாரு. அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவை ஆட் பண்ணிருக்காங்க. இவ்வளவுதான், வேற எந்த இதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுக்மன் கில்ல வைஸ் கேப்டன் ஆக்குனதை பத்தி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அண்ட் அதை பத்தி அஜித் அகர்கர்ட்டையும் கேட்டாங்க. அவர் சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாருங்க. என்ன அப்படின்னா, போன சீரீஸ்லயே நாங்க அவரை வைஸ் கேப்டனா வச்சிருந்தோம். அண்ட் இதுக்கப்புறம் அவரை தான் நாங்க ட்ரை பண்ண போறோம் அப்படிங்கிறதுனால வைஸ் கேப்டனா இருக்கிறதுல என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுட்டாரு. கரெக்டான ஒரு விஷயம் தான். கருண் நாயரை ஏன் எடுக்கல அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அவரே பதிலும் சொன்னார். என்னன்னா, கருண் நாயர் ஒரு பயங்கரமான ஆவரேஜ்ல விளையாண்டுட்டு இருக்காரு. சீரியஸ்லி அதெல்லாம் சூப்பரான ஒரு விஷயம், அன்இமேஜினபிளான ஒரு விஷயம். ஆனா ஒரு 15 பேர் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப வந்து இந்த காம்பினேஷன்ல அவர் உள்ள வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். சீரியஸ்லி ஒரு நல்ல டொமஸ்டிக் சீசன் அமைஞ்சிருச்சு தான். அதுக்காக ஸ்ட்ரெயிட்டாவே சாம்பியன்ஸ் டிராஃபிலாம் எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா இங்க ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல் யாரை உட்கார வைப்பீங்க நீங்க? நிறைய பேர் கில்ல உட்கார வைக்க வேண்டியதானே அப்படின்னாங்க. உண்மையிலுமே சொல்லணும் அப்படின்னா, கில்லு மேல எனக்குமே ஒரு சில தனிப்பட்ட வன்மம் இருக்கு. ஆனா கில்லு நல்லா தாங்க விளையாண்டுருக்காரு ஓடிஐ, அப்படிலாம் அவர் ஒதுக்க முடியாது. சோ கருண் நாயருக்கு வந்து இன்னொன்னு சொன்னார் அஜித் அகர்கர். கண்டிப்பா இப்ப இந்த பிளேயர்ஸ்ல யாருக்காவது இன்ஜுரி ஆகுது, இல்ல வேற ஏதாவது கன்சர்னால பிளேயர்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல நாங்க அதை கண்டிப்பா பத்தி பேசுவோம். அதே நேரத்தில் பெர்ஃபார்ம் பண்ற எல்லாருக்குமே அதுக்கான சான்ஸ் கிடைக்கும். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் அக்செப்டபிள் தான். அண்ட் ரிஷப் பண்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் விக்கெட் கீப்பரா தான் போறாரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர் சாய்ஸ் வந்து கேஎல் ராகுல் தான். சோ கேஎல் ராகுல் தான் எனக்கு தெரிஞ்சு 11லயே ஆடுவாரு. இன்கேஸ் ஏதாவது ஒரு டைம்ல லெஃப்ட் ஹேண்டர் வேணும் அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா மேபி வந்து ரிஷப் பண்ட் எடுக்கலாம் உள்ள. பட் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டம் தான். ஏன்னா கேஎல் ராகுல் தான் விக்கெட் கீப்பிங் பண்ண போறாரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவரை பத்தி சூப்பரா சொன்னாங்க. அவர் இன்னும் ஓடிஐயே டெபியூ பண்ணல. ஆனா நாங்க ஏன் பேக்கப் ஓபனரா கூட்டு போறோம் அப்படின்னா, கடந்த ஃபியூ மந்த்ஸ் அவர் விளையாண்ட விதத்தை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அவர்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குன்னு அவர் காட்டிட்டாரு. சோ பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர்ஸை நாங்க எப்பவுமே வந்து கை கொடுத்து தூக்குவோம். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜஸ்பிரீத் பும்ராவோட இன்ஜுரி வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் தெளிவா தெரியல. ஏன்னா பிசிசிஐயோட மெடிக்கல் டீம் அதை பத்தி கண்டிப்பா இன்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. சோ அதனால சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடியே அவர் ஃபிட் ஆயிருவாருங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. எஸ், அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்து சீரிஸ் அதனால தான் அவர் விளையாட மாட்டாரு. சாம்பியன்ஸ் டிராஃபி டைம்ல ஜஸ்பிரீத் பும்ரா ஃபிட் ஆயிருவாங்கன்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரியல. அண்ட் முகமது சமி எடுத்ததை பத்தியும் செமையா சொல்லியிருந்தாங்க. முகமது சமியை நாங்க ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டு போலாம் தான் நினைச்சோம். ஆனா முகமது சமி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஒரு மேட்ச் 4 நாள் விளையாடுறதுங்கிறதெல்லாம் எந்த மாதிரி சாத்தியக்கூறுன்னு எங்களுக்கு தெரியல. அதனாலதான் நாங்க டொமஸ்டிக் ஆட சொன்னோம். அப்புறம் T20 வாய்ப்பு இப்ப கொடுத்துருக்கோம். திருப்பி இப்ப ஓடிஐ ஆடுவாரு, சாம்பியன்ஸ் டிராஃபி அப்படியே ஆடிடுவாரு. சோ அதனால இஷ்யூவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது செமையான ஒரு முடிவு தான் சீரியஸ்லி. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா, லைக் விராட் கோலி, ரோஹித் சர்மாவோட கண்டினியூஷன் பத்தி பேசினப்போ இவங்க நிறைய ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஓடிஐல. கண்டிப்பா அவங்க இருந்துதான் ஆகணுங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அண்ட் ஏன் முகமது சிராஜ் இல்லங்கிற கொஸ்டின் எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா, எங்களுக்கு ஃபர்ஸ்ட்லி 3 ஃபேசர் தேவை. ஒன்னு முகமது சமி, இன்னொன்னு ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷதீப் சிங் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அண்ட் அவர் ரீசன்ட் டைம்ஸ்ல நல்லா ஒயிட் பால்ல பண்ணிருக்காரு. எஸ், ஓடிஐல பெருசா இல்ல, பட் T20 சைடு நல்லா பண்ணிருக்காரு. ஆனா நாங்க அவரை நம்பி கூட்டு போறோம். பட் சிராஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த நியூ பால் பெருசா எஃபெக்டிவா இல்ல. சாரி, நியூ பால் தான் எஃபெக்டிவா இருக்கு. பால் ஓல்ட் ஆகுறப்ப பெருசா எஃபெக்டிவா இல்ல. எங்களுக்கு பால் ஓல்ட் ஆகுறப்ப போற பவுலர் தான் தேவை. எங்களுக்கு சிராஜ் அந்த அளவுக்கு பண்ணல. சோ அதனால நாங்க ஹர்ஷதீப்பை கூட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் பதில் சொல்லிட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் ஆப்வியஸ்லி அவர் இருந்துதான் ஆகணும். ஏன்னா அஸ்வினோட இடத்துல வாஷி ஆட போறாங்க. அது நல்லா தெரிஞ்சிச்சு. பட் 11ல இருப்பாராங்கிறது இல்ல. ஆனா ரவீந்திர ஜடேஜாவும் இருக்காரு, அக்ஷரும் இருக்காரு. சோ ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்பின்னர்ஸோட போறாங்க. எனக்கு இது என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் மைண்ட் செட்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியை கூட்டு போயிருக்கலாம், யாராவது ஒரு ஆள் இதுல டிராப் பண்ணிட்டு. பிகாஸ் அவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் குஷன் கொடுப்பாரு. ஆப்வியஸ்லி ஒரு ஆள் நல்ல பவுலிங்கும் போட முடியும். எஸ், இதுலயும் 3 பேர் ஆல்ரவுண்டர் இருக்காங்க. பட் ஒரு பியூர் பேட்டராவும் நிதிஷ்குமார் ஆடுவாரு அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஏன்னா இவ்வளவு ஸ்பின்னர்ஸ் தேவையா துபாய் மாதிரி ஒரு பிச்சுக்குங்கிறது எனக்கு உண்மையுமே கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் தான் நல்லா இருக்கும் துபாயிலன்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. அண்ட் ஸ்ரேயஸ் ஐயருக்கு திருப்பி வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அது சூப்பரான ஒரு விஷயம் ஆப்வியஸ்லி. அண்ட் இதுதாங்க ஸ்குவாட்.
எதிர்பார்க்கப்பட்ட ஸ்குவாட். அண்ட் ஆப்வியஸ்லி வேர்ல்டு கப் 2023 பாத்தீங்க அப்படின்னா இஷான் கிஷன் இருந்தாரு. அந்த இடத்துல இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அஸ்வினோட இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து வந்துட்டாரு. சூரியகுமார் யாதவோட இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து நம்மளோட ரிஷப் பண்ட் வந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாம். சிராஜோட இடத்துல ஹர்ஷதீப் சிங் வந்துட்டாரு. சோ இது மாதிரி தான் ஃபியூ சேஞ்சஸ் தான் அந்த வேர்ல்டு கப்ல இருந்து இருக்கு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு நம்ம டீம் வந்து கண்டிப்பா பந்தயம் அடிக்கும். அதுல வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றேன். அதுல கண்டிப்பா நிறைய சான்சஸ் இருக்கு. சோ கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த ஸ்குவாட் மேல அதிருப்திகள் இருக்கதா செய்யுது. ஏன்னா வந்து 3 ஃபேஸரோட தான் போறீங்க, 4 ஸ்பின்னரோட போறீங்க அப்படிங்கிற அந்த இது. சிராஜ் ஏன் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அண்ட் ஏன் கில்ல நீங்க வந்து வைஸ் கேப்டனா போட்டீங்க, அப்ப 11ல கண்டிப்பா ஆடணும்ல அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் சாம்சன் இல்லாதது வந்து நிறைய பேர் குறிப்பிட்டு இருந்தாங்க. சாம்சன் ஓவர் பண்ட் அப்படிங்கிறப்போ வந்து அது எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா அவங்க எப்படி யோசிச்சிருக்காங்கன்னா கேஎல் ராகுல் தான் 11ல ஆட போறாரு. சோ பேக்கப்பா தான் நமக்கு ஒண்ணு தேவை. சோ பேக்கப்பா ரிஷப் பண்ட கூட்டு போவோம். இன்கேஸ் ஏதாவது ஒண்ணுனா ரிஷப் பண்ட் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேற, அந்த குஷன் டீம்ல கொடுக்கறதுனால ஸ்ட்ரைட்டாவே அவரை தூக்கி விளையாட விட்டுறலாங்கிற அந்த மைண்ட் செட்ல தான் அவங்க யோசிக்கிறாங்க. பட் சஞ்சு சாம்சன் ரொம்ப நல்லா ஆடி இருக்காருங்க. அவர் டிசர்வ் கண்டிப்பா. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி பிச்சர்ஸ்ல போயிட்டு அவர் வந்து செஞ்சுரி அடிச்சு வச்சிருக்காருங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி பிசிசிஐ அவர் வந்து பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணல அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அண்ட் நல்ல ஒரு டீமா தான் இருக்கோங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. சோ நீங்க பெருசா யோசிக்கலாம் வேணா. கண்டிப்பா இந்தியா நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனா துபாய் மாதிரி பிச்சர்ஸ் சம்டைம்ஸ் நம்மள சர்ப்ரைஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி ஏதாவது சாம்பியன்ஸ் டிராஃபில சர்ப்ரைஸ் பண்ணி தொலைச்சிட போகுதுங்கிறது தான் என்னோட ஒரு கவலையா இருக்கு. எஸ். அண்ட் ஒரு ப்ராபபிள் 11 மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, கில்லு அவங்க 2 பேரும் வந்துருவாங்க. விராட் கோலி அடுத்து வந்துருவாரு. சேயர், கேஎல் ராகுல் வந்துருவாங்க. ஹர்திக் பாண்டியா வந்துருவாரு. ஜட்டு ஆடுவாரு. அடுத்து குல்தீப் கண்டிப்பா ஆடுவாரு. ஹர்ஷதீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சமி, இதுதான் மேபி 11ஆ இருக்கும். இதுல பெரிய சேஞ்சஸ் அப்படின்னா ஜட்டு இல்ல அக்ஷரா மாத்தி விளையாடுவாங்க. அவ்வளவுதான், வேற எந்த சேஞ்சும் இதுல இருக்காது. சோ பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து இந்த டீம் பத்தி என்ன, அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த டீம் பத்தி அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கருண் நாயர் எடுக்காதது தான் நிறைய பேருக்கு வருத்தமா இருக்கு. பட் அகைன் சொல்றேன், ஒரு விஜயசாரே டிராஃபி கண்டிப்பா ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ள உள்ள வர்றதுக்கு கரெக்டா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து அதுல மாற்று கருத்துக்களா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க யாரை மிஸ் அவுட் பண்றீங்க, நம்ம மிஸ்ட் அவுட் வீடியோ ஒன்னு போடலாம். அதுக்கு நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுங்க யார் பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி, வணக்கம்.